ஹே ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் நெஞ்செலும்பு வச்சு பண்ணக்கூடிய சூப்போட ரெசிபி தான். பொதுவாக மட்டன் சூப்புனாலே எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக கோல்டு, காஃப், ஃபீவர்லாம் இருக்கிறவங்களுக்கு இதை வந்து சாப்பிட சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, நமக்கு ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் மாதிரி கூட இது நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இதில் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து ஆட் பண்ணுவோம். அதனால் அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டாமினாவே இல்லை, ரொம்ப டயர்டாக இருக்குது, இல்லை ஃபீவர்லேருந்து ரிக்கவரி ஆகி வந்திருக்கோம், அந்த மாதிரி டைம்லலாம் வந்து இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நமக்கு. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் ஒரு மசாலா வந்து ரெடி பண்ண போகிறேன். அந்த மசாலா பொடிக்காக 1 டேபிள் ஸ்பூன் கியூமன் சீட்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் சீட்ஸ், இவ்வளோத்தையும் ஆட் பண்ணி இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ இது உங்கள்கிட்ட பவுடராகவே இருந்துச்சுன்னா நீங்கள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் இப்போ குக்கரில் தான் குக் பண்ண போகிறேன். இதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து நான் இதை எடுத்திருக்கேன். இப்போது இதில் வந்து ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். கிராம்பு, பட்டை, ஏலக்காய், அதுக்கப்புறமா ஸ்டார் ஆனிஸ், ஒரு பே லீஃப், இவ்வளோத்தையும் இந்த எண்ணெயில் போட்டு கொஞ்சம் ஹீட் ஆக விட்டுருங்க. நான் வந்து முன்னாடி நினச்சிருக்கேன் இந்த மாதிரி இதெல்லாம் போடுறது வெறும் ஃப்ளேவருக்காக மட்டும்னு. ஆனால் அப்படி கிடையாது. இந்த கோவிட் டைமில் தான் தெரியும் இந்த ஸ்பைசஸில் கூட இந்த ஸ்டார் ஆனிஸ் எல்லாம் வந்து இம்யூனிட்டிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னெல்லாம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஏதோ இதில் வந்து கேன்சர் க்யூர் பண்ணுறதுக்குள்ள ப்ராப்பர்ட்டிஸும் இதில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் தெரியும் முன்னாடி உள்ளவங்க எல்லாம் எதுக்காக இதை வந்து ஃபுட்டில் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்பைசஸ் சூடானதுக்கப்புறமா ஒரு 4 பூண்டு வந்து தட்டி இதில் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 8லேருந்து 9 சின்ன வெங்காயம், இதையும் இடித்து வச்சு இதில் எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிறலாம். இது வந்து ரொம்ப குக் ஆகணும், ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும் அப்படி கிடையாது. இது கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகணும், அவ்வளோதான். உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு சால்ட் போட்டு இதை வந்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பழுத்த தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் கொஞ்சமாக இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ தக்காளி பழத்தையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். தக்காளி பழத்தையும் இந்த சின்ன வெங்காயத்தையும் ரொம்ப நேரம் வதக்கணும், நல்லா குழைய வேகணும் அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து இப்போ குக்கர் மூடி வச்சு நம்ம தண்ணியில் நல்லா வேக வைக்க தான் போகிறோம். ஸோ அது நல்லாவே குக் ஆகிரும். இதில் காரத்துக்காக நான் பச்சை மிளகாய் எதுவும் ஆட் பண்ணல. ஒரு சிலர் வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணுவாங்க. நான் இதில் பெப்பர் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுவேன். அதனால் உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பெப்பர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக இந்த மாதிரி கோல்டு காஃப் டைமு நமக்கு பச்சை மிளகாவை விடையும் பெப்பர் தான் நல்லது. அவ்வளோதான். இப்போ நான் 300 கிராம் நெஞ்செலும்பு வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து அதை ஆட் பண்ண போகிறேன். இதில் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணியோட அளவு வந்து உங்களுக்கு நீங்கள் வைக்கிறது தான். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுன்றதை பொறுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. நான் இதில் வந்து 4 கிளாஸ் தண்ணி வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது கொஞ்சம் அப்படி சூடானதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்தோம்ல மசாலா பொடி, அந்த மசாலா பொடியும் 1.5லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம எண்ணெய் வந்து இதில் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நெஞ்செலும்பு வாங்கும்போது அதிலே கொஞ்சம் ஃபேட்டும் சேர்த்து போட்டு தான் தருவாங்க நமக்கு. ஸோ வந்து அடிப்பிடிக்க ஒன்றும் செய்யாது. அந்த ஃபேட்டு மெல்ட் ஆகிறதுலே அந்த எண்ணெய் மாதிரி வரும்ல, அதிலே இது நமக்கு ஓகேவாக இருக்கும். எண்ணெய் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படாது. இப்போது இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து 4 கப் தண்ணி வந்து ஆட் பண்ண போகிறேன். எனக்கு அப்போ கரெக்டாக இருக்கும். வீட்டில் எல்லாருக்கும் கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். 3, 1 கிளாஸ். ஆக்சுவலி நம்ம வந்து ஹோட்டல்ஸுக்கெல்லாம் சாப்பிட போனால் முதல்ல ஆர்டர் பண்ணுறது சூப்பு தான் ஆர்டர் பண்ணுவோம். மேக்ஸிமம் வந்து நாட்டுக்கோழி சூப்பு, அப்படி இல்லைன்னா வந்து இந்த மாதிரி நல்லி எலும்பு இல்லை நெஞ்செலும்பு சூப் அந்த மாதிரி தானே ஆட் பண்ணுவோம். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா நம்ம ஹோட்டல்ஸில் சாப்பிட்றதுக்கு அதே ஃப்ளேவர் வந்து நமக்கு இந்த சூப்பில் கிடைக்கும்.
அப்புறம் நம்ம வீட்டிலே செய்யும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும்ல, எதுவுமே நம்ம அடிஷ்னலாக எதுவும் டேஸ்ட்டுக்கு வேண்டி ஆட் பண்ணல அப்படின்றது. ஸோ இதை வந்து ஒரு 4லேருந்து 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது வேக வைக்கும்போது லோ ஃப்ளேமில் தான் இதை குக் பண்ணணும், ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணக்கூடாது. ஏன்னா ஹை ஃப்ளேமில் குக் பண்ணால் நமக்கு சீக்கிரமாக விசில் வந்துடும், ஆனால் அந்த எசன்ஸ் எல்லாம் வந்து சீக்கிரம் அந்த தண்ணிக்குள்ளே வராதில்ல, அதனால லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி, இப்போ எனக்கு விசில் வந்து நல்லா கேஸ் அந்த ஆவி போயிடுச்சு. அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி நம்ம இதில் வந்து கொரியாண்டர் இலை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் வந்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆனால் இது கொத்தமல்லி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட கோல்டு காஃப் இருக்கிறவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா கட்டாயமாக கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.